ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கிரணை தான் காமிக்கிறாங்க. கிரண் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஸ்டாஃப் எல்லாம் சார் நம்ம மதுமிதா மேடமும் கௌதம் சாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. உங்கள் பேச்சு நம்பி நாங்கள் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். பட் அவங்க உங்களை காதலிக்கவே இல்லை சார் அப்படின்னதும் கிரண் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருங்கள், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நானும் மதுமிதாவும் காதலிக்கிறோம். மதுக்கு என் மேலே அதிக காதல் இருக்குது. அதனால தான் என்ன ஆஃபீஸ்லாம் சேர்த்துருக்கா. அப்போனா எதுக்காக சார் கௌதம் சார் மதுமிதா மேடத்துக்கு இவ்வளோ கிராண்டாக பர்த்டேலாம் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய் சார் அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, சரி இங்கே பாருங்க, மது என்ன தான் காதலிக்கிறான்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு நிரூபிக்கேன். இப்போ பாட்டி வச்சிருக்கான் இல்லையா கௌதம், கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு மதுமிதா போக மாட்டா. நான் அவளுக்காக பாட்டி வைப்பேன். அவ என்ன தேடி தான் வருவா அப்படின்னதும், ஓகே சார், அப்படி மட்டும் அவங்க உங்களை தேடி வந்துட்டாங்கன்னா நீங்களும் மதுமிதா மேடம் தான் காதலிக்கிறீங்கன்னு நாங்க அப்ப நம்புறோம் அப்படின்னு ஸ்டாஃப் எல்லாருமே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மதுமிதா கௌதம் கிட்ட எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குங்க, அப்படி என்ன கிஃப்ட் தான் வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னதும், கொஞ்ச நேரம் தான், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க தெரிஞ்சிடும் அப்படின்னுட்டு கௌதமும் அங்கிருந்து போயிட்டாங்க. என்ன இவர் நைட் ஆனா மோதிரம் போட்டாரு, காலையில கேக் கட் பண்ணும்போது மூச்சு தூக்கி வச்சிருக்கிட்டாரு. இப்ப என்னன்னா சர்ப்ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி மதுமிதா ஒரு பக்கம் குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கௌதம் வந்து யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சந்தோஷ் வந்து என்னடா ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருந்துட்டு இருக்க, ஆமா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்றான் அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு லாயர் வராங்க. என்னடா லாயர் எல்லாம் வரவழைச்சிருக்கேன், ஆமா என்ன விஷயம் அப்படின்னதும், டேய் எனக்கு கூலா இது கொண்டு வா அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன அனுப்பி வச்சுட்டு இது பண்ண போறியா அப்படின்னு சந்தோஷ் கேட்டதும், டேய் நான் தான் சொல்றேன்ல போ அப்படின்னதும், இவன் போக்கி சரியில்லையே அப்படின்னுட்டு சந்தோஷ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கௌதம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லாயர்கிட்ட மேடம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம், யோசிச்சு பாருங்க சார், இதுல பாதிக்கப்பட போறது 2 குடும்பம். ஒன்று நீங்க, இன்னொன்று உங்க ஒய்ஃபோட குடும்பம். இப்போ டிவோர்ஸ் பேப்பர் எல்லாமே ரெடி பண்ணிட்டான். அதுல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 2 பேரோட குடும்ப நிலைமையை கொஞ்சம் நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க அப்படின்னதும், இல்ல மேடம் நான் எல்லாம் யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். நான் ஒரு முடிவெடுக்கிறேன்னா யோசிக்காம முடிவெடுக்க மாட்டேன். நீங்க எங்க கையெழுத்து போடணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னதும் லாயரும் கொடுத்ததும் நம்ம கௌதம் கையெழுத்து போடலான்னு எடுக்கிறாங்க. ஆரம்பத்துல மதுமிதா திட்டிருப்பாங்க இல்லையா, இவர் கூட யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு, அது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. கையெழுத்து போடும்போது பேக்ரவுண்ட்ல நம்ம கௌதம் மதுமிதா சந்தோஷமா இருந்த அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து காமிக்கிறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கௌதம் வந்து கையெழுத்தும் போட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பேப்பரையும் எடுத்துட்டு, ஓகே கௌதம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்க பார்த்தோம்னா சந்தோஷ் வராங்க. என்னடா என்ன விஷயமா வந்திருக்காங்க, ஆமா அப்படி மதுமிதாவுக்கு நீ என்ன சர்ப்ரைஸ்டா கொடுக்க போற அப்படின்னதும், இன்னும் கொஞ்சம் நேரம் தானேடா, சோ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, இன்னைக்கு ஈவினிங் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னுட்டு கௌதம் அங்கிருந்து போனது. என்ன இது கௌதம் ஏதாச்சும் தப்பான முடிவெடுக்கானா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷ் வந்து ரொம்ப அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கிரண் இருக்காங்க இல்லையா, ஸ்ருதி வந்து அவங்க போனை வச்சுட்டு வெளியில போன சாக்குல உடனே ஸ்ருதியோட போன் எடுத்து மதுமிதாவோட போனுக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. எப்படியாச்சும் என்ன காப்பாத்துறி, இவ கூட சேர்ந்து வாழலாம், எனக்கு பிரச்சனை, என்ன இவன் இல்லாம பண்ண முயற்சி பண்றான் அப்படின்னதும் மெசேஜ் பார்த்து மதுமிதா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே போன் போட்டு கேக்குறாங்க. அப்போ கிரண் என்ன பண்றாங்கன்னா, மதுமிதா நம்ம ஸ்ருதியோட வாய்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மது என்ன காப்பாத்தும் போது தயவு செய்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதும், என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா, ஒன்னும் புரியலையே, ஈவினிங் இவர் வேற பார்ட்டி வச்சிருக்காரு, இப்ப நான் ஸ்ருதி வாழ்க்கையை பாப்பனா இல்ல என்னோட வாழ்க்கையை பாப்பனா ஒன்னும் புரியலையே அப்படின்னு மதுமிதா ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம ஸ்ருதி வந்துடுறாங்க. ஏய் ஆமா என்னோட போனை வச்சுட்டு நீ என்னடா பண்ற, முதல்ல போனை கொடு அப்படின்னதும், ஏய் பார்க்காத அப்படின்னு நம்ம கிரண் சொல்றாங்க. குட்ரா அப்படின்னுட்டு ஸ்ருதி போனை வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அதுல நம்ம மதுமிதாவுக்கு தான் போன் அடிச்சிருக்காங்க. ஏய் இப்போ எதுக்குடா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நீ போன் பண்ணிருக்க சொல்லு அப்படின்னதும், இந்த பக்கம் அந்த இடத்துல நம்ம
கிரண் வந்து இங்க பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். என்னடா அவளுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சதுக்கு அப்புறமாவும் எதுக்காக நீ இப்ப அவளுக்கு போன் அடிக்கிற அப்படின்னதும், ஆமாடி நானும் மதுமிதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம், கூடிய சீக்கிரமே நாங்க கல்யாணமும் பண்ணிக்க போறோம் அப்படின்னது இப்பவே உடனேனா இத என் அப்பா கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுடி சொல்லு, அப்பவாச்சு நீ தொலைஞ்சுப்போ, உன்னை நான் விட்டுட்டு நான் மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னதும் என்னோட போனை குடுறேன் அப்படின்னு புடுங்குறாங்க. அப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி போனை புடுங்கிட்டு இருக்கும் போதே போன் கீழே விழுந்துருது. உடனே கிரண் ஸ்ருதியோட கண்ணத்திலேயே அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே பெட்ல பொத்தனும் மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம ஸ்ருதி. இதோட இந்த எபிசோட் வந்து